Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறது நம்மளோட கிச்சன். இப்போ வந்து இதுதான் நம்மளோட ஓல்டு கிச்சனாக இருந்தது. இது இப்போ நம்ம மாடுலர் கிச்சனாக மாற்றிருக்கோம். ஸோ அதுக்கு பட்ஜெட் என்ன ஆனிச்சு, அதோட எம்டி கிச்சன் டூர் அதெல்லாம் தான் உங்களோட இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ, என்னென்ன வாங்க வேண்டியது இருந்துச்சு, அண்ட் என்னென்ன மாதிரி பிளான் பண்ணி எது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஆர்கனைசிங்லாம் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் எம்டி கிச்சன் டூர் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நம்மளோட கிச்சன் முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ. பார்த்தீங்கனாலே தெரியும், முன்னாடி ஃபுல்லாகவே நான் வந்து அந்த வால்பேப்பர் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் அந்த வீடியோஸ் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஓப்பன் கிச்சனோ இல்லை பெயிண்ட் அடிக்காமல் பண்ணோன்னால அது என்ன மாதிரி இருக்குன்னு. ஒரு 3 வருஷம் வரைக்கும் 3-4 வருஷம் வரைக்கும் இருந்திருக்கு. எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இப்போ தான் வந்து பிச்சு எடுத்தோம் அது எல்லாத்தையுமே. ஸோ இப்படி தான் முன்னாடி இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் பிவிசியில் இந்த மாடலர் கிச்சன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். பெயிண்ட் மாற்றிருக்கோம், அப்புறம் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பிவிசி ஒர்க் பண்ணியிருக்கோம். இது 3 தான் இப்போ இந்த கிச்சனுக்கு வந்து நம்ம பண்ணது. ஸோ ஓவராலாக அப்படி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக என்னென்ன பண்ணியிருக்கோன்னு காட்டுறேன். ஸோ இந்த 2 சைடுமே ஏற்கனவே நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் வந்து இருந்துச்சு, மார்பிள் ஷெல்ஃப் இருந்துச்சு. ஸோ எங்ககிட்ட கேட்கையில் கீழே ட்ராஸ்லாம் கொடுக்கையில் அதை உடச்சி கொடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி இதையும் உடைக்க சொன்னாங்க. பட் எனக்கு வந்து உடைக்க வேண்டாம், பிவிசியில் ஷெல்ஃப் பண்ண வேண்டாம், இருக்கிற ஷெல்ஃபில் கவர் மட்டும் போட்டால் போதும், டோர் மட்டும் போட்டால் போதும்னு இருந்ததுனால அந்த மாதிரி பண்ணித்தாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பண்ணாங்க. நமக்கு வந்து காமாட்சி டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்லேருந்து பண்ணாங்க. நான் அவங்களோட டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்ப சூப்பராக நம்ம கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஸ்பான்சர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே ஓன் பண்ணி கொடுத்து பண்ணது தான். பட் ரொம்ப நாங்கள் அலைஞ்சு தேடினதில் இவங்க வந்து எங்களுக்கு பெட்டராக பட்டாங்க. ஸோ அந்த ஷெல்ஃபுக்கு கீழேயே ஒரு குட்டி ஷெல்ஃபும் நான் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம சிம்னி இருக்கிற இடத்துல இதே மாதிரி விண்டோ ஏற்கனவே இருந்துச்சு. பட் அந்த விண்டோவை நம்ம வுட்டு கொடுத்து ப்ளைவுட் கொடுத்து அடைச்சிருக்கோம். ஸோ அடைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த சிம்னி செட் பண்ணியிருக்கோம். சிம்னியெல்லாம் இப்போ தான் செட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அதில் வந்து ஒரு கொலா மாதிரி போணுச்சுல்ல, அது நம்ம மேலே எக்ஸாஸ் ஃபேன் இருந்தால் அந்த ஹோல்குள்ளே விட்டுருக்கோம். ஸோ ஆனால் அது வந்து ரொம்ப அசிங்கமாக தெரிஞ்சு அந்த இடத்துல தூசி நிறையா படியும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கேயும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி டோர் போட்டு கொடுத்துருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வெளியில் ஓப்பன் பண்ணி நம்ம சர்வீஸ்லாம் பண்ணுறதுனா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற நேரத்தில் க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து கீழே நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம கிச்சன் பேக்கில் ஓட்டுற ஸ்டிக்கர் இருக்கும்ல, 88 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ஷாப்பில் வாங்கின 2 ஸ்டிக்கர் வந்து ஒரே மாதிரி கவர் பண்ணி ஒட்டியிருக்கேன். அடுப்பெல்லாம் நம்மக்கிட்ட முன்னாடியே இருந்தது தான். ரைட் சைடு என்ன இது இருந்துச்சோ அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ஒரு மார்பிள் ஷெல்ஃப் இருந்துச்சு. அதுக்கு டோர் போட்டுட்டு அதே அளவுக்கு நம்ம வீட்டில் இருந்த பாட்டில் சைஸ் கொடுத்து எனக்கு இந்த சைஸில் கீழே ஷெல்ஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஷெல்ஃப் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஷெல்ஃப் இருக்கிறதும் இப்போ ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லாத்துக்குமே மேலே திறந்துக்கிட்டே இருக்க வேண்டியது மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே தான் முன்னாடி நான் அவன் வச்சுருந்தேன், ஒரு ஸ்டாண்ட் செட் பண்ணி அவன் வச்சுருந்தேன். ஸோ அந்த ஷெல்ஃபோட சைடை வந்து யூஸ் பண்ண முடியாது. அவனில் வந்து நம்ம க்ரில்லாம் பண்ணுறோன்னா மேலே வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும், தூக்கி வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கெலாம் சுட்டுக்கிட்டே இருப்பேன். அது இப்போ வந்து இல்லை. ஸோ மேலே பரன் மேலேயும் ஃபுல்லாகவே ஃப்ரேம் கொடுத்து அடைச்சிருக்காங்க. ஸோ இது பண்ணவங்களோட டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எல்லா ஊர்லேயும் பண்ணுவாங்க அண்ட் எல்லா டைப் ஆஃப் இன்டீரியரும் அவங்க பண்ணுறாங்க. இந்த விண்டோ வந்து வுட்டு கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் இருந்துச்சு. அதை ஃபுல்லாகவே ஒயிட்டாக வந்து மாற்றிக்கிட்டேன். அதுக்கு கீழே இருந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன். இதெல்லாம் லாஸ்ட் vlogல பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டிக்கர் நான் ஒட்டினதெல்லாம். அதுக்கு ரைட் சைடு வந்து அந்த கார்னர் இது சைடில் வந்து நம்மளோட டிஷ்வாஷரும் மேலே வாட்டர் பியூரிஃபையர் இதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு இது கவர் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதுதான் வந்து இந்த இடம் தான் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ஒரு சைஸில் ஒரு ஹைட்டில் இருந்துச்சு. ஒன்று ஒரு மாதிரி திறக்க வேண்டியது மாதிரி இருந்துச்சு. ஆனால் கடைசியாக எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த டோரை மேலே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மோட்டார் ஸ்விட்ச் அங்கே தான் இருக்கும். வாட்டர் பியூரிஃபையர் அதோட ஃபில்டர் எல்லாமே அதுக்குள்ளேயே வர மாதிரி செட் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம வீடு வந்து ஏற்கனவே வீடு கட்டி 20 வருஷம் ஆக போகுது. ஸோ சுவிட்ச் போர்டெலாம் அப்போ போட்டது. நான் இந்த சுவிட்ச் போர்டு மாட்ட மட்டும் மறந்துட்டேன். எலக்ட்ரிஷியன் நான் எனக்காவது வர்றப்போ இந்த சுவிட்ச் போர்டும் அந்த கார்னரும் மாற்றணும். கீழே வந்து டிஷ்வாஷரும் அவனும் இதுக்கு கீழே இருக்கிற அந்த டால் யூனிட் மாதிரி இருக்கிறதுல தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட ஒயர் ரெண்டையும் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு அதுக்கு ஒரு கவர் மாதிரி போட்டு அதிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளக் வந்து வாட்டர் பியூரிஃபையரோடது குட்டி ப்ளக்குக்கு போயிடும். இது ரெண்டையும் வந்து நான் எப்போ எதை யூஸ் பண்ணுறனோ அப்போ வந்து சொருகிக்கிற மாதிரி. ஸோ அது வந்து மேலே கவராக இருக்குது. தண்ணி பிடிக்கிறதுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கேன். ஹைட்டுக்கு எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு கீழே இந்த பெரிய யூனிட் மாதிரி இந்த டோர் வந்து நான் கழட்டிடலான் இருக்கேன். இருக்கட்டும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்போயுமே இதுக்கு முன்னாடியுமே நான் பெருசாக அதை யூஸ் பண்ணதில் திறந்தே இருக்கும். இப்போ இந்த கலர்ஸோடு இது மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இல்லை. பட் அதனால் அந்த டோரை கழட்டிட்டு அந்த அது என்ன சொல்லுவாங்க அதை வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ இப்போ இந்த டோருக்குள்ளே வந்து
டிஷ்வாஷர் அப்புறம் அவன் ரெண்டுமே இருக்குது. டிஷ்வாஷர் ஏற்கனவே இங்கே தான் இருந்துச்சு. அவன் வந்து நான் அளவெடுத்து வேறு எங்கே வைக்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணல. இந்த இடம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நம்ம கிச்சனில் ஒயர் இங்கேயே இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இது வந்து நான் அமேசானில் வாங்கின ஒரு ஸ்டாண்டு. ஒரு 1.5 வருஷமாகவே அந்த செவருக்கிட்ட வச்சுருக்கையிலையும் இதே ஸ்டாண்டில் தான் வச்சுருந்தேன். இப்போ அது அங்கேருந்து எடுத்து வேறு ஸ்க்ரூ மட்டும் போட்டு இங்கே டைல்ஸில் வந்து கவர் பண்ணி செவுத்தில் தான் இருக்குது. டிஷ்வாஷருக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை, ரெண்டும் வந்து ஒட்டியெல்லாம் இல்லை. அண்ட் டிஷ்வாஷர் ஓப்பன் பண்ணி லோட் பண்ணுறதுக்குலாம் இருக்கட்டும், இந்த சைடு ஒரே சைடில் இருக்கிற மாதிரி டோர் வந்து கேட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரியே வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ வாஷ் பேஷனில் கழுவிட்டு ஜஸ்ட்டு டிஷ்வாஷரில் லோட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி. மேலேயும் அவன் ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. யூஸ் பண்ணாத நேரத்தில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட விடுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஏதோ ஒரு அந்த இடம் கொஞ்சம் தொங்குற மாதிரி இருந்தது. அதாவது அந்த பார்க்கறதுக்கு இல்யூஷன் அப்படி இருந்துச்சு. அண்ட் இந்த பைப்பும் தெரிஞ்சிச்சு, அதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னதுனால அந்த பைப் வரைக்கும் நான் கவர் பண்ணி கொடுக்க சொன்னேன். பட் அப்போ நீங்கள் கீழேயும் யூஸ் பண்ண முடியாது, நான் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி தந்தேன்னா நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் விளக்குறது இதெல்லாம் வந்து இன்னும் நான் எதுவும் செட் பண்ணல. ஜஸ்ட் இந்த ஒரு மாதமாக அப்படி இருந்ததுனால இருக்குது, ஒரு 10 நாளாக வேலை நடந்துட்டு இருந்ததுனால. ஸோ அந்த இடத்த இப்போ வந்து ஒரு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சைடில் வந்து பாதியில் இல்லாத மாதிரி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை ஒரு குட்டி ஸ்டோர் ரூம் மாதிரி, நம்மளோட டிஷ்வாஷிங் லிக்விட்ஸ் அப்புறம் டிஷ்வாஷரோட பவுடர் அதெல்லாம் மட்டும் வச்சுக்கிற மாதிரியும் அது ஒரு குட்டி ஸ்டோரேஜ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த சைடு வந்து அவ்வளவுதான். அடுத்து இந்த ஷெல்ஃபு, இதுவும் நம்ம ஏற்கனவே கட்டினப்போ இருந்த ஷெல்ஃப் தான். அதுக்கு மேலே டோரு அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ஸோ ஏற்கனவே இருந்த ஷெல்ஃபு, அதுக்கு வந்து நம்ம டோர் போட்டிருக்கோம். ஸோ இந்த சைடு 2 ஷெல்ஃப், இந்த சைடு 2 டோரும், இந்த சைடு வந்து ஒரு டோருங்கிற மாதிரி போட்டிருக்கோம். நான் இன்னொன்று இதில் இருக்கணும் அப்படின்னு நினச்சது வந்து எனக்கு கவுண்டர் டாப் ஸ்பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும். அதுக்காக எனக்கு ஒரு அடிக்கு கவுண்டர் டாப் மாதிரி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து 1 அடி இருக்குது. இந்த 1 அடிக்கு இந்த பக்கம் நான் நின்னா எனக்கு டாப் ஷெல்ஃபில் எடுக்கிறது வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் தான் இந்த 1 அடி வந்து இழுத்தோம். 1 அடி ஃப்ரண்ட்டில் இழுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டோர் போட்டிருக்கோம். அது ஏற்கனவே இருந்த ஷெல்ஃபுக்கு கொஞ்சம் 1 அடி மட்டும் வெளியில் மட்டும் இழுத்துட்டு ஷெல்ஃப் இருக்குது, ஷெல்ஃபு கீழே தர இருக்கிற மாதிரி இருந்து அந்த டோர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். எனக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கவுண்டர் டாப் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். இந்த சைடு ஒரு டோரு, இந்த சைடு 2 டோரு. ஸோ இங்கே வந்து நம்ம கவுண்டர் டாப் கொடுத்துட்டோம்னா மேலேருந்து கீழே வரைக்கும் தான் டோர் வர்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நகர்த்திட்டு திறந்துக்கலாம் அப்படிலாம் நான் ரொம்ப அதிமேதாவித்தனமாக யோசிச்சிருந்தேன். பட் அப்புறம் அதெல்லாம் செட் ஆகாது, அந்த இடத்த டம்மி பண்ணிடலான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் ஏன் ஷெல்ஃபை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு க்ரோசரி ஐட்டம்லாம் வைக்கிறதுக்கு டால் யூனிட் ஒரு சைடு மறைச்சி தரவான்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு வந்து தேவையில்லைன்னு தோணுச்சு. ஸோ இந்த இடத்த ஸ்லைடிங் டோராக போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம க்ரோசரி ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அது வச்சு பார்த்தது அதனால அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுனால இங்கே மட்டும் நான் ஸ்லைடிங் டோர் கேட்டேன். ஸ்லைடிங் டோருமே இதே பிவிசிலே தான் நான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் கொஞ்சமாவது டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், கொஞ்சம் மிரரில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால மிரர் வந்து அதுக்கு போயிருக்கேன். ஸோ டாப் ஃபுல்லாக அதுதான். இப்போ இந்த கீழே வந்து ஆக்சசரிஸ் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மொத்தம் 9 ஆக்சசரிஸ் வந்து கொடுத்துருந்தோம். கீழே வந்து பெரிய சைஸ் பிளேட் வைக்கிற மாதிரியான ஒரு ரேக்கு, அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு மாதிரியானது இருக்குது. இது எல்லாமே வந்து உள்ளே வந்து நம்ம ப்ளைவுட் கொடுத்து பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையுமே அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளைவுட் கொடுத்து அதில் தான் அந்த ட்ராயர் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. வெளியில் மட்டும் கவர் மட்டும் தான் பிவிசி வந்திருக்கு. மேலேயும் ஒரு 8 இன்ச் பேஸ்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே இருந்த கிச்சனில் தான் பண்ணுறோங்கிறதுனால இங்கெல்லாம் ஷெல்ஃப் இருந்துச்சு, அதை இடிச்சிட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறதுனால இந்த கேப்பாக இருக்கும்ல, கரெக்டாக எக்ஸாக்ட் சைஸுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் எந்தெந்த சைஸ்க்கு நம்ம போட்டிருக்கோமோ 21 இன்ச் போட்டிருக்கோம். 21 இன்ச் தான் பெருசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இருந்த 2 சைடையுமே வந்து ஜஸ்ட் பிவிசி கொடுத்து மறைச்சிருக்காங்க. ஸோ இங்கே 3 ட்ராயர் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து கட்லரி ட்ரே, அடுத்தது வந்து கப் அண்ட் சாஸ் இருக்குது. மோஸ்ட்லி இதில் வந்து நான் அதோட லிட்ஸும் நம்ம குட்டி குட்டி பாத்திரத்தோட லிட்ஸும் கப்ஸும் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து ஒரு 6 இன்ச் பெரிய பேஸ்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 21 இன்ச் போக பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே நம்ம வந்து ஜஸ்ட் பிவிசி கொடுத்து மறைச்ச மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த இடம்லாம் வந்து முன்னாடி ஷெல்ஃபாக இருந்தது, இப்போ வந்து ஜஸ்ட் மறைச்சிருக்கோம். அடுத்து இந்த சிலிண்டருக்கு அந்த ஹோலெல்லாம் ஏற்கனவே நம்ம இதில் இருந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. சிலிண்டரு உள்ளே கொடுத்து வர்ற மாதிரி அந்த கார்னர்லேருந்து வெளியில் வர்ற மாதிரியெல்லாம் ஆக்சசரிஸ் இருக்குது. 9000 சம்திங் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நானே இந்த கிச்சன் 12 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த கார்னர்லலாம் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. ஸோ எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணல. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னேன். டோர் மட்டும் வச்சு கொடுத்துருங்கன்னு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ஆயில் புல் அவுட் வச்சுருக்கோம். இந்த ஆயில் புல் அவுட் ஆக்சுவலாக நம்ம கப் அண்ட் சாசர் ட்ரேக்கு பக்கத்தில் வர்ற மாதிரி இருந்துச்சு. பட் கடைசியில் வந்து அளவு இடம் பத்தலைங்கிறதுனால இந்த சைடில் வச்சுருக்காங்க. ஸோ 2 ட்ரே இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தோம்.
நெக்ஸ்ட்டு வந்து அண்டர் த சிங்க் ஏரியா. இது 2க்குமே ஜஸ்ட் 2 டோர் போட்டுடலாம். அப்படி தான் யூசுவலாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து அது வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் அந்த சிங்கோட அந்த இடத்துல கட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருங்க. இங்கே யூசுவலாக நம்ம வந்து குப்பை தொட்டி வைப்போம். அப்படி இல்லாட்டி தேங்காய், அந்த அருவாமனை இதெல்லாம் வைப்போம். முன்னாடியும் குப்பை தொட்டி, தேங்காய், அருவாமனை எல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த இடம் மட்டும் போதும், இதை மட்டும் பண்ணிவிடுங்கன்னு. நிறைய இடம் தூசியாகவே இருக்கும். இன்னும் எதுவுமே க்ளீன் பண்ணல, சாரி. அடுத்து அந்த பார்ட்டிஷனுக்கு இந்த சைடு இருக்கிறதுலையும் நான் ட்ராஸே கொடுக்க சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 இன்ச் ட்ரார். இதில் வந்து வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு வைக்கிற மாதிரி ஐடியாவில் தான் 2 ட்ரேயுமே 2 8 இன்ச் எழுதி கொடுத்துருந்தாங்க. நான் அதை வந்து 2 4 இன்ச்சும் ஒரு 8 இன்ச்சுமாக மாற்றிக்கிட்டேன். ஏன்னா 3 ட்ரார் இருந்தால் வெர்டிக்கல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 இது மட்டும் வெஜிடபிள் ட்ரேக்கு போதும். கடைசியில் இருக்கிறது குக்கர் அந்த மாதிரி பெருசு வச்சுக்கலான்னு 8 இன்ச் ட்ரே வந்து வாங்கியிருந்தேன். ஸோ 3 ட்ராஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வாங்கியிருந்தோம். நான் என்னெல்லாம் எப்படியெல்லாம் கேட்டிருந்தேனோ, என்னெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எனக்கு இதெல்லாம் ஆசை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேனோ அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த கலர் இதெல்லாம் சூஸ் பண்ணது வந்து மாமா தான் செலக்ட் பண்ணாங்க. அதெல்லாம் நான் எதுவுமே வந்து செலக்ட் பண்ணல. நான் அப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் சிக்காக இருந்தேன், நான் எதுவுமே போகலை. ஸோ ஓவரால் வியூ வந்து நம்மளோட கிச்சன் இப்போ இப்படி தான் இருக்குது. பிஃபோர் வந்து ஃபஸ்ட்லேயே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதோட பட்ஜெட் எவ்வளோ ஆணுச்சு அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளுக்கு பிவிசி ஒர்க்குக்கு மட்டும் 59,100 வந்துச்சு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 230 ருபீஸ். நமக்கு டோட்டலாக 230 ஸ்கொயர் ஃபீட் வந்துருந்துச்சு. இது எல்லாமே சேர்த்து நம்ம ட்ராருக்கு, கிளாஸுக்கு எல்லாம் சேர்த்து 59,100 வந்துச்சு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 230 ரூபா. இது வந்து பிவிசி, அதோட லேபர் எல்லாம் சேர்த்து. அப்புறம் ஈச் ட்ராயருக்கு நம்ம 9 ட்ராயர் கொடுத்துருந்தோம். ஒரு ட்ராயருக்கும் 500 ரூபா தனியாக சொல்லி கேட்டாங்க. ஸோ அது வந்து 4,500 வந்துச்சு. இது எல்லாம் சேர்த்து தான் அந்த 59. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த கிளாஸ் ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்கோம்ல, அதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 80லேருந்து 90க்குள்ளே சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதோட அமௌண்ட்டும் சேர்த்து வந்துச்சு. மொத்தம் 59,900. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 230, அப்புறம் ஒரு ட்ராருக்கு 500ன்னு கேட்டாங்க. நம்மளோட கிச்சன் டோட்டலாக கிட்டத்தட்ட 230 ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சு. ஸோ 59,100 அவங்களுக்கு வந்துருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் ஆக்சசரிஸ் வாங்கினது, இது வந்து அவங்களோட லேபரும் அந்த பிவிசியும், அதுக்கடுத்து ஆக்சசரிஸும் ப்ளைவுடும் நம்ம வாங்கி கொடுக்கணும். ஸோ ஆக்சசரிஸ்க்கு வந்து 26,200 வந்துச்சு. 9 ஆக்சசரிக்கும் சேர்த்து. நம்ம வந்து நல்ல பிராண்டில் குவாலிட்டியாக எடுத்துருந்தோம். 10 வருஷம் வாரண்டியோடு இருக்கிறது எடுத்துருந்தோம். இது வந்து 10,000லேருந்து 35,000 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம எடுத்திருந்தது வந்து 26,200 வந்துச்சு, அந்த 9 ஆக்சசரியும் சேர்த்து. லக்ஷ்மி ஹார்ட்வேர்ஸ், அங்கே வந்து லக்ஷ்மி பில்டர்ஸ் அங்கேருந்து எடுத்திருந்தோம். அப்புறம் அந்த ப்ளைவுட் வந்து ஒயிட் கலர் மைக்கா ஷீட் ஒட்டுனா ப்ளைவுட் வந்து 8 சாரி கரெக்டாக எனக்கு தெரியல, பட் 2 ப்ளைவுட் கேட்டிருந்தாங்க. அதில் ஆக்சுவலாக அரை ப்ளைவுடுக்கு மேலே பேலன்ஸ் இருக்குது. அது ஏதாவது ஷெல்ஃப் தான் செய்யலான் இருக்கேன். மொத்தம் 32,400 வந்து நமக்கு லக்ஷ்மி பில்டர்ஸில் வந்துச்சு. ஸோ 59,100, 32,400 வந்து உங்களுக்கு ஜஸ்ட் பிவிசி கிச்சன் செய்கிறதுக்கு மட்டும், அந்த ட்ராயர்லாம் வச்சு கிச்சன் செய்கிறதுக்கு மட்டும் ஆணுச்சு. இது இல்லாமல் நமக்கு வந்து சில ஆக்சசரிஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து சிம்னி வந்து வச்சுருந்தோம், இப்போ தான் வைக்கிறோங்கிறதுனால. அது ஒரு 11,000 வந்து எனக்கு அமேசானில் வந்துச்சு. எலிகா பிராண்ட்லேருந்து ஒரு ஆட்டோ க்ளீன் இருக்கிற ஒரு சிம்னி வந்து வாங்கியிருந்தோம். ஸோ மேலே எதுவும் நம்ம குறைக்க முடியாது. ஏன்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு நம்ம சொல்கிறோமோ அத்தனை இதுக்கு டோர் போடுறாங்களோ அந்த ஸ்கொயர் ஃபீட் கணக்குக்கு அது கணக்கு வந்துடும். இந்த ஆக்சசரிஸ் வந்து நம்ம வந்து குறைச்சிக்கிறதோ கூட்டிக்கிறதோ பண்ணிக்கலாம். அப்புறம் பிவிசியில் வந்து சாஃப்ட் க்ளோஷர் கிடையாதுன்னு சொன்னாங்க. இதே நம்ம சாஃப்ட் க்ளோஷர் போடுறதுனா இன்னும் அந்த க்ளோஷர்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். இது இப்போ வந்து 600 இருக்குது அப்படின்னா அது வந்து 1,400, 900 1,400 வரைக்கும் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அண்ட் 10,000 இருக்குது. ஆனால் அது கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு 2 வருஷத்துலேயே போயிடும். கொஞ்சம் ஹெவியாக வச்சிங்கனாலாம் நெளியும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்களாகவும் இருந்தாங்க. ஸோ தப்பாக சொல்ல மாட்டாங்க, 10 வருஷம் வாரண்ட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம வாங்கியிருந்தோம். ப்ளைவுட் 6,200. ஸோ இதெல்லாம் சேர்த்து சிம்னி, அப்புறம் பிவிசி, அப்புறம் ஆக்சசரிஸ் இதெல்லாம் சேர்த்து இவ்வளோ வந்துச்சு. அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் வேலை இருந்துச்சு. இந்த ப்ளைவுட் வந்து அந்த கிச்சனுக்கு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சிம்னி வச்சது, லைட் வந்து ஆட் பண்ணோம், ஜன்னல் அடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு 3,500 கிட்ட வித் சேலரியோட நமக்கு எலக்ட்ரிக்கல் அண்ணாவோட வேலை இருந்துச்சு. அடுத்து பெயிண்டிங் வந்து 2 நாள் நடந்துச்சு. வித் பெயிண்ட்டோட 6,000 வந்துச்சு. ஸோ இது எல்லாம் சேர்த்து 1,12,000 நமக்கு வந்து டோட்டலாக இருந்துச்சு. பிவிசிக்கு, எலக்ட்ரிக்கலுக்கு, பெயிண்ட்டுக்கு, சிம்னிக்கு எல்லாம் சேர்த்து 1,12,000 ஆயிருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம காமாட்சி டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் பண்ணோம். ஸோ எனக்கு ரொம்ப திருப்தியாக பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு எதுலேயுமே இது கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, இது நீட்டாக இல்லை அப்படின்லாம் இல்லாமல் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ஸோ இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதுவும் டவுட் இருக்குது, இல்லை நான் எதையாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.